வணக்கம். மூடிஸ் என்பது உலகின் மிக முக்கியமான கிரெடிட் ரேட்டிங் நிறுவனமாகும். அதன் தலைமை பொருளாதார நிபுணர் மார்க் ஷாண்டி ஒரு அதிர்ச்சிகரமான அறிக்கையை வெளியிட்டுள்ளார். இப்போது அதில் அமெரிக்கா ஒரு பொருளாதார மந்த நிலைக்குள் செல்வதாக அவர் கூறியுள்ளார். அமெரிக்காவின் மொத்த மாநிலங்களில் 1/3 பங்கு ஏற்கனவே மந்த நிலையில் சிக்கியுள்ளது அல்லது அதற்கு மிக அருகில் உள்ளதென்றும் அவர் தெரிவித்துள்ளார். 2008 ஏற்பட்ட உலக பொருளாதார நெருக்கடியை சரியாக முன்னறிவித்தவர்களில் மார்க் ஷாண்டியும் ஒருவராவார். அவர்தான் இப்போது அமெரிக்கா பொருளாதார மந்த நிலைக்கு செல்வதாக எச்சரிக்கிறார். நியூயார்க்கை தலைமையிடமாக கொண்ட மூடிஸ் தரவு மற்றும் பகுப்பாய்வின் அடிப்படையில் தமது கணிப்புகளை வெளியிடும் மிக முக்கியமான ஒரு நிறுவனமாகும். அதனால்தான் இந்த எச்சரிக்கைக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. பல சர்வதேச ஊடகங்களும் தேசிய ஊடகங்களும் இந்த தகவலை விரிவாக செய்தியாக்கி வருகின்றன. எனவே அமெரிக்காவில் பணவீக்கம் அதிகரித்து வருகிறது, வேலையின்மையும் கடுமையாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலைமைகள் அமெரிக்காவை மந்த நிலைக்குள் தள்ளுகின்றன. அதாவது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் விதித்த வரி கட்டணங்கள் தான் இந்த நெருக்கடிக்கு ஒரு முக்கிய காரணம் என்றும் சுட்டிக்காட்டப்படுகிறது. அதனால் அமெரிக்க நிறுவனங்களுக்கு பெரிய இழப்பு ஏற்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. உலகின் பல நாடுகள் மற்றும் மக்கள் அமெரிக்க பொருட்களை கடுமையாக எதிர்க்கிறார்கள். அந்த பொருட்களை வேண்டுமென்றே தவிர்த்து வருகிறார்கள். அதனால் அமெரிக்கா ஒரு பின்னடைவை சந்தித்து வருகிறது. அந்த பின்னடைவு அமெரிக்காவை மெதுவாக பொருளாதார மந்த நிலைக்கு கொண்டு செல்கிறது. அமெரிக்காவின் எதிர்காலம் பிரகாசமாக இல்லை. அமெரிக்காவின் தொழில் வளர்ச்சி விகிதம் குறைந்து வருகிறது. பலவீனமான ஜிடிபி, மந்தமான உற்பத்தி, சேவைத்துறையில் செயல்பாடுகள் குறைதல் போன்ற பல காரணிகள் அதற்கு காரணமாகும். அமெரிக்க நுகர்வோரின் கொள்முதல் திறன் மிகவும் குறைந்து வருகிறது. அதனுடன் பணவீக்க அதிகரிப்பும் சேர்ந்துள்ளது. அது அமெரிக்காவை ஒரு கடுமையான நெருக்கடிக்கு தள்ளி கொண்டிருக்கிறது. அமெரிக்காவின் பல மாநிலங்களில் ஏற்கனவே இந்த நெருக்கடியை அனுபவிக்க தொடங்கியுள்ளன. ட்ரம்ப் விதித்த அதிக வரி கட்டணங்களை செலுத்த வேண்டியது அமெரிக்கர்கள்தான் என்பதில் சந்தேகமில்லை. இந்த கூடுதல் சுமை ட்ரம்புக்கு ஆதரவாக இருப்பவர்களின் தலையில்தான் விழப்போகிறது என்றும் மோடிஸின் தலைமை பொருளாதார நிபுணர் கூறுகிறார். அதிகரித்த விலைகள், வேலையில்லா நிலை, இன்ஸ்டெபிலிட்டி போன்றவை அமெரிக்கர்களின் வாழ்க்கையை பாதிக்கும் என்று அவர் கூறுகிறார். மனிதர்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வை நாம் ஒருபோதும் புறக்கணிக்க முடியாது. இந்த பிரச்சனை வரவிருக்கும் நாட்களில் அமெரிக்கர்களை அதிகமாக பாதிக்கும் என்றும் அவர் கூறுகிறார். ஒவ்வொரு நாளும் அமெரிக்காவில் பொருட்களின் விலை அதிகரித்து கொண்டே இருக்கிறது. சாதாரணமாக அமெரிக்கர்களால் தாங்க முடிந்ததை விட இந்த பிரச்சனை தீவிரமடையும். இந்தியா, பிரேசில், சீனா ஆகிய நாடுகளுக்கு எதிராக அமெரிக்கா நடத்தும் வரிப்போர், குறிப்பாக இந்தியாவுக்கு எதிராக நடத்தும் வரிப்போர் அமெரிக்காவையே திருப்பி அடிக்கிறது. இந்தியாவில் ஒரு பொருளை உற்பத்தி செய்யும் விகிதத்தில் அமெரிக்காவில் ஒருபோதும் உற்பத்தி செய்ய முடியாது. இந்தியாவில் தொழிலாளர் செலவு மிகவும் குறைவாகும். அமெரிக்காவில் மணி நேரத்திற்கே நிறைய டாலர்களை கொடுக்க வேண்டியிருக்கும். மிக முக்கியமான பிரச்சனை என்னவென்றால், இந்தியா, சீனா, பிரேசில் மட்டுமல்ல, உலகின் அனைத்து நாடுகளின் பொருட்களின் மீதும் ட்ரம்ப் ஒரு அடிப்படை வரியை நிர்ணயித்துள்ளார். அது 10% இருக்கலாம், 15 இருக்கலாம், 20 இருக்கலாம். அப்படியாகும்போது அமெரிக்காவிற்கு வரும் எந்த ஒரு பொருளும் முன்பு 100 ரூபாய்க்கு வந்த பொருள் இனிமேல் 115, 120, 125 என மாறக்கூடும். இந்த 15, 20, 25% அதிக விலையை யார் கொடுக்க வேண்டும்? அமெரிக்கர்கள் தான் கொடுக்க வேண்டும். தவிர்க்க முடியாத அத்தியாவசிய பொருட்களை வாங்கித்தான் ஆக வேண்டும். அவற்றிற்கு அமெரிக்கா விதித்துள்ள அதிகப்படியான வரியை அவற்றை ஏற்றுமதி செய்யும் நிறுவனங்கள் கொடுக்க முடியாது. அப்படியாகும்போது கூடுதல் வரி அந்த பொருளின் விலையில் தான் சேரும். அதனால் அதை வாங்கும் அமெரிக்கர்களாகிய மக்கள்தான் கூடுதல் விலை கொடுப்பார்கள். சுருக்கமாக சொன்னால், வரி என்ற இந்த சுமையை விதிப்பதன் மூலம் தமது சொந்த நாட்டு மக்களின் தோளில் சுமையை அதிகரிக்கும் வேலையைத்தான் செய்துள்ளார் ட்ரம்ப். ட்ரம்ப் பக்தர்களை தவிர மற்றவர்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் புரிந்திருக்கும். அமெரிக்காவிற்கு ஒரு பெரிய வீழ்ச்சி என்னவானாலும் காத்திருக்கிறது. பொருளாதார சரிவு என்று சொல்லும்போது அது அமெரிக்க சாம்ராஜ்யத்தின் சரிவைத்தான் குறிக்கும்.